குட் மார்னிங் மேடம். ஒரு நிமிஷம். டிரைவர் மேடம், ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வாங்க. சரிங்க மேடம். நான் இங்க வந்திருக்கிற விஷயம் ஆகாஷுக்கு தெரியாது இல்ல? தெரியாது மேடம். நான் ஆகாஷ் சார் கிட்ட எனக்கு வேண்டப்பட்டவங்க என்னை தேடி வந்திருக்காங்கன்னு பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் மேடம். நல்ல விஷயம் தான் பண்ண. ஆமா, நம்ம ஆபீஸ்ல யார் யார் இருக்கா? ஸ்டாஃப்ஸ்லாம் வந்திருக்காங்க மேடம். அப்புறம் சித்து சாரும் வந்திருக்காரு மேடம். என்னது சித்து சாரா? ஆகாஷ நீ சாருன்னு கூப்பிடுறது சரிதான். ஆனா எதுக்கு தேவையில்லாம அந்த சித்துவ சாருன்னு கூப்பிடுற? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? ஆகாஷ் சார் சித்து சார தன்னோட சொந்த அண்ணன் சொல்றாரு மேடம். அப்படி இருக்கும்போது நான் உங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானே மேடம் மரியாதை கொடுக்கணும். நீ வேற. அந்த சித்து ஆகாஷுக்கு அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. அவன் ஒரு அண்ணாடம் காட்சி. இது ஆகாஷுக்கு தான் புரியலன்னா உனக்கு கூடவா புரியல? அந்த சித்து என் பேர ஆகாஷுக்கு சரிசமமா என் வீட்டுல தங்கி இருக்கிறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் கம்பெனில அவன் பார்ட்னரா இருக்கிறதும் பிடிக்கல. நீ எத்தனை வருஷமா கம்பெனில இருக்க? அப்புறம் எதுக்கு அனாவசியமா அந்த சித்துவை எல்லாம் சாரு மோருன்னு கூப்பிட்டு ஓ மரியாதைய நீயே கெடுத்துக்கிற? நீ என் கம்பெனில அந்த சித்துவை விட பெரிய ஆளுன்னு அவனுக்கு புரிய வை. அப்பதான் நீ அடுத்தடுத்து பெரிய போஸ்டிங்கெல்லாம் போக முடியும். நீ கை நிறைய லட்சமா சம்பாதிக்க முடியும். அந்த சித்து என் கம்பெனிக்கு எந்த விதத்திலையும் லாய்க்கு இல்லாதவன்னு நீ ஆகாஷுக்கு புரிய வைக்கணும். அது மூலமா ஆகாஷை சித்துவ கம்பெனில இருந்து வெளியில துரத்துற மாதிரி நீ செய்யணும். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் நான் செஞ்சா என் வேலைக்கு ஆபத்தாயிடுமே மேடம். உன் வேலைக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது. உன் வேலைக்கும் சம்பளத்துக்கும் நான் கேரண்டி. இந்தா, இப்போதைக்கு இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. என்னடா திடீர்னு வந்து பணத்தை கொடுக்கறாளேன்னு பாக்குறியா? நீ அந்த சித்துவ ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டு அவன் பேர ஆகாஷ் கிட்ட கெடுத்து விடணும். இத மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா அடுத்த மாசமே உன் சம்பளத்தை நான் இன்க்ரீஸ் பண்றேன். 10 மடங்கு அதிகமா போனஸ் கொடுக்கறேன். இந்தாப்பா. உண்மையாவா மேடம்? ஆமா பரத். சரிங்க மேடம். நான் சித்து பேரை கெடுக்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. குட். அப்படி கேளு. நம்ம கம்பெனி சார்பா வாரம் ஷேர் மார்க்கெட்ல பல லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ல? ஆமா மேடம். இன்னைக்கு இந்த ஷேர்ல நம்ம கம்பெனி சார்பா ஒரு 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் ஆகணும். மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? இது ரொம்ப வீக்கான ஷேர் மேடம். இதுல 50 லட்சம் போட்டா இன்னைக்கு ஈவினிங்குள்ள 20 ல இருந்து 30 லட்சம் லாஸ் ஆயிடும் மேடம். பரத், அது தெரிஞ்சுதான் இந்த ஷேரையே செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஷேர் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஆகாஷ் இல்லாத நேரமா பார்த்து சித்துவ பக்காவா பிரெயின் வாஷ் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ல சித்துவ சைன் பண்ண வச்சிடு. அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் ஆதாரமா வச்சு 50 லட்சத்தை இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிடு. எப்படியும் சாயந்தரத்துக்குள்ள ஒரு 30 லட்சமாவது நம்ம கம்பெனிக்கு நஷ்டமாயிடும். அந்த விஷயம் தெரிஞ்சதும் ஆகாஷ் பயங்கரமா கோவப்பட்டு யார் இந்த வேலையை செஞ்சதுன்னு உன்னை கூப்பிட்டு விசாரிப்பான். நீ உடனே அவங்கிட்ட சித்து சார் தான் நான் சொல்ல கேட்காம இந்த ஷேர்ல 50 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ண சொன்னாருன்னு சித்துவ ஆகாஷ் கிட்ட நல்லா மாட்டி விட்டு ஆதாரமா சித்து கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட் பேப்பரையும் ஆகாஷ் கிட்ட ஒப்படைச்சிரு. அதுக்கப்புறம் ஆகாஷ் ஒரு நிமிஷம் கூட
சித்துவ நம்ம கம்பெனில வச்சுக்க மாட்டான். அப்பவே சித்துவ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவான். எனக்கு அது போதும். எனக்கு எத்தனை லட்சம் நஷ்டமானாலும் பரவாயில்லை. சித்துவை என் கம்பெனில இருந்து வெளியில துரத்தணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. என்ன, நான் சொன்னதையெல்லாம் நீ செஞ்சிருவல்ல? உங்க குடும்ப பிரச்சனையில எனக்கு எந்த ரிஸ்க்கும் வந்துடாதுல்ல? உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் நீ செய் பரத். பிடித பிடி. நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சிட்டா இது மாதிரி நான் உனக்கு நிறைய பணம் கொடுக்கறேன். சரிங்க மேடம், உங்களை நம்பி நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் மேடம் பாத்துக்கணும். நிச்சயமா நான் உன்னை பாத்துக்கிறேன். நான் சொன்னதை நீ சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடு. சரிங்க மேடம். ஓகே, நீ ஆபீஸுக்கு போ. வரேன் மேடம். ஷூர், I'll call you back. Yeah. சித்து, எனக்கு அந்த ஃபாரின் ப்ராஜெக்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல, கிளையண்ட்ஸ் ஏர்போர்ட் வந்துட்டாங்களா? நான் உடனே கிளம்பி ஆகணும். ஹே சூப்பர் ப்ரோ, கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங். ஆல்மோஸ்ட் மீட்டிங் முடிய ஈவினிங் ஆயிடும். அது வரைக்கும் நீங்க ஆபீஸை பாத்துக்கிறீங்க? ஷூர் ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க. ஓகே, பை. சொல்லு சித்து. என்ன டார்லிங், எப்படி இருக்க? என்ன பார்த்து ஏதோ பல வருஷம் ஆன மாதிரி பேசிட்டு இருக்க? காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போது என்ன பார்த்துட்டு தானே போன. அப்புறம் எதுக்கு இந்த விசாரணைலாம்? அது ஒண்ணும் இல்ல, எனி டைம் நான் மைண்ட்ல உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஆபீஸ்ல வேலை பார்க்கறதே இல்ல. இந்த ஆபீஸ்ல எனக்கு என்ன வேலை? நானே இந்த ஆபீஸ்ல இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால ஆகாஷ் எனக்கு எந்த வேலையும் கொடுக்கறதே இல்ல. இப்ப கூட பாரு, போர் அடிக்குதுன்னு கேம் தான் விளையாடிக்கிட்டு இருக்கான். அட பாவி மனுஷா, ஆபீஸ்ல உட்கார்ந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கியா? நான் என்ன பண்றது, எனக்கு இங்க ஒரு வேலையும் இல்ல. அதான் வீடியோ கேமாவது விளையாடலாமேன்னு விளையாண்டுட்டு இருக்கேன். எல்லா ஒர்க்கையும் ஆகாஷே பாத்துக்கிறாரு. அதுவும் இல்லாம நான் சும்மா டைம் பாஸ்க்கு தான் ஆபீஸ் வந்து போயிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு சார் இப்படியே இருக்க போறீங்க? சீக்கிரம் ஆபீஸ் ஒர்க் எல்லாம் கத்துக்கோங்க. அதுக்குதான் ஆகாஷ் உன்னை ஆபீஸ்ல பார்ட்னரா சேர்த்திருக்காரு, புரியுதா? சரி சரி, அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப எனக்கு சூடா ஒரு கிஸ் கிடைக்குமா? ஏய், ஒழுங்கா ஆபீஸ்ல வேலையை பாரு. அதெல்லாம் முடியாது. எனக்கு இமீடியட்டா ஒரு கிஸ் கிடைச்சே ஆகணும். அப்பதான் நான் ரிலாக்ஸே ஆவேன். இல்லன்னா சார் என்ன பண்ண போறீங்க? உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துருவேன். வீட்டுக்கு வரியா? ஆமா, அங்க வந்து நேரடியா உங்ககிட்ட முத்தத்தை வாங்கிக்கிறேன். சித்து, எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே நினைப்பா போச்சு. முதல்ல போன வை. போன வைன்னு சொல்றேன்ல, வேலையை பாரு. ஏய் நிலா, என்னடி வெண்டைக்காய் இன்னும் கட் பண்ணலையா? சீக்கிரம் கூட, வதக்கணும். நிலா, நான் பேசுறத காதுல வாங்கிக்காம எதையோ யோசிச்சுட்டு இருக்க. உனக்கு என்னக்கா, என் நேரம் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற புருஷன் கிடைச்சிருக்காரு. அதான் ஆபீஸ் டைம்ல கூட சித்து மாமா உனக்கு கால் பண்ணி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஏன் புருஷன் அப்படியா? ஏய், என்னடி இதெல்லாம்? இல்லக்கா, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. என் புருஷனும் ஆபீஸ் டைம்ல எனக்காக டைம் ஒதுக்கி கால் பண்ணி கொஞ்சம் பேச மாட்டாரான்னு. ஆனா அவர்கிட்ட அப்படி எதுவுமே இல்ல.
நானும் தனக்கு கால் பண்ணா கூட ஆபீஸ் ஒர்க்ல இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு 2 வார்த்தையில சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாரு. ஆனா உனக்கு சித்து மாமா வாண்டடா கால் பண்ணி கொஞ்சம் பேசுறாரு. பத்தாததுக்கு ஆகாஷ் அத்தானும் உன் மேலதான் அக்கறையா இருக்காரு. என்னை பத்தி எல்லாம் அவர் யோசிக்கிறதே இல்ல. என்னடி சின்ன புள்ளத்தனமா யோசிச்சுட்டு இருக்க? ஆகாஷ்க்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும். ஏன்னா அவர் பல வருஷமா இந்த பிசினஸ்லயே இருக்காரு. அதனால அவர் ஆபீஸ்ல எப்பவுமே பிஸியா தான் இருப்பாரு. அப்புறம் எப்படி உனக்கு கால் பண்ண முடியும்? ஆனா சித்து என்ன அப்படியா? இப்பதான் கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காரு. அவருக்கு ஆபீஸ் நிர்வாகத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால அவர் ஃப்ரீயா இருக்காரு. அதனால தான் எனக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசுவாரு. அம்மா, அப்புறம் என்ன சொன்ன? ஆகாஷ் என் மேல தான் அக்கறையா இருக்காரா? ஆகாஷ் என் மேல அக்கறையா இருக்கிறது என் மேல அவருக்குள்ள மரியாதை தான் காரணம். ஆனா உன்கிட்ட கண்டிப்போடு இருக்கிறது உன் மேல அவருக்கு இருக்கிற உரிமை இல்ல. ஆபீஸ் வேலையில இருக்கும்போது பொண்டாட்டி கிட்ட எல்லா ஹஸ்பண்டும் பட்டும் படாம தாண்டி பேசுவாங்க. உன் புருஷன் தான் உன்கிட்ட அப்படி இல்லையேக்கா. ஜாலியா எந்த நேரமும் உனக்கு கால் பண்ணி கொஞ்சம் பேசிக்கிட்டு தானே இருக்காரு. வீட்ல இருந்தாலும் 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க. ஏன் புருஷன் வீட்ல இருந்தாலும் என்கிட்ட சரியா பேசுறது இல்ல. இங்க வந்தாலும் ஆபீஸ் ஒர்க்க தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இல்லனா உன்னை பத்தி தான் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நிலா, நீ ரொம்ப யோசிக்கிற. சித்து என் மேல வச்சிருக்கிற அன்பை விட ஆகாஷ் உன் மேல வச்சிருக்கிற காதல் ரொம்ப பெருசு. என்ன ஆகாஷால அதை உன்கிட்ட வெளிப்படுத்த தெரியல, அவ்வளவுதான். சித்து கொஞ்சம் குழந்தைத்தனமானவன். அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா எஃப்எம்ல ஒன்னா ஒர்க் பண்ணவங்க. அதனால்தான் கொஞ்சம் க்ளோஸா பேசிக்கிறோம். ஆனா நீயும் ஆகாஷும் அப்படி இல்லல்ல. ஆகாஷ் அவரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, நீ நம்ம வீட்ல இருந்த. அதனால நானும் சித்துவும் பழகிறதையும் ஆகாஷ் உன் கூட பழகிறதையும் சேர்த்து யோசிக்காத. 2ம் வேற வேற, புரியுதா? சரி சரி, நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாத்துக்கோ. நிலா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல. ஏன் பொய் சொல்ற? இப்போ நீயும் தென்றலும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இங்க பார் நிலா, ஆகாஷ் தான் இந்த வீட்டோட உண்மையான வாரிசு. நீ அவனோட பொண்டாட்டி. அந்த வகையில பார்த்தா எனக்கு அப்புறம் இந்த வீட்டை ஆளப் போற மகாராணியே நீதான். ஆனா சித்துவும் உன் அக்கா தென்றலும் அப்படி கிடையாது. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து தங்கி இருக்கிற தற்காலிகமான விருந்தாளிங்க, அவ்வளவுதான். ஆனா உன் புருஷன் ஆகாஷ் ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு ஆபீஸ்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கான். ஆனா உன் அக்கா புருஷன் சித்துவ பாத்தியா? அங்க உட்காந்து வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கானா. மொத்தத்துல உன் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சொத்தை உன் அக்கா புருஷன் அழிச்சுக்கிட்டு இருக்கான். இது உன் அக்காவுக்கு தான் புரியல, உனக்காவது புரியும்னு நினைக்கிறேன். தென்றல் உன் அக்கா, சித்துவும் அக்காவோட புருஷன்னு நினைச்சு ஏமாந்திராத நிலா. கொஞ்சம் உஷாரா இருந்துக்க.
அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இப்பதான் நாம நினைச்ச வழிக்கு வந்துகிட்டு இருக்கா. இவளை இப்படியே தினமும் உசுப்பேத்தி விட்டு இவளுக்கும் இவ அக்காவுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணிட வேண்டியதுதான். எப்படியும் தின்னது ஜீரணமாக 1.5 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு வேலை பார்த்தே ஆகணுமே. என்ன பண்ணலாம்? தூக்கத்தை போட்டுருவோம். தூங்கிக்கிட்டு இருக்கியா? என்ன பண்ணலாம்? இந்த போட்டோவை ஆண்டாள் மேடத்துக்கு அனுப்பி வச்சிடலாம். சார் சார். என்ன பரத்? என்ன சார், உண்ட மயக்கமா? அட நீங்க வேற, சும்மா இப்பதான் படுத்தேன். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல சார், நம்ம கம்பெனி சார்பா வார வாரம் ஷேர் மார்க்கெட்ல வழக்கமா இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதோட டாக்குமெண்ட்ஸ் தான் சார் இது. நீங்க ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் இதை இன்னைக்கே சப்மிட் பண்ணிடுவேன். இங்க பாருங்க, ஆகாஷ் வெளியில போயிருக்காரு. அவர் வந்துடட்டுமே, இது அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கோங்க. இல்ல சார், ரொம்ப அவசரம். ஈவினிங் 6 மணிக்குள்ள எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். இப்பவே ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நீங்க இதுல சைன் போட்டா போதும் சார், மத்ததை நான் பாத்துக்கிறேன் சார். இல்ல, பண்ண முடியாது. எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அதனால ஆகாஷ் வந்துடட்டும், நீங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கோங்க ப்ளீஸ். சார், ஆகாஷ் சார் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அவர் முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காரு. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணா நம்ம கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆயிடும் சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நீங்க கையெழுத்து போடுங்க. நான் சார் கிட்ட சொல்லிக்கிறேன் சார். இல்ல பரத், எதுக்கு நீங்க ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கீங்க? சார், ஆல்ரெடி ஆகாஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் சார், லைனே கிடைக்கல சார். அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ட்ரை பண்றேன். என்னாச்சு சார்? இல்ல, இப்பவும் ஆகாஷ்க்கு சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அதான் நான் சொன்னல சார், நீங்க தான் கேட்கல. அவர் போயிருக்கிறது முக்கியமான மீட்டிங் சார். அதனால போன் அவர் ஃபிளைட் மோட்ல போட்டிருப்பார் சார். அதான் சொன்னேன், நீங்க கையெழுத்து போடுங்க சார். ஆகாஷ் சாரும் ஒரு வாட்டி டாக்குமெண்ட்டை செக் பண்ணிட்டாரு. நீங்க கையெழுத்து மட்டும் போட்டா போதும். இதனால நம்ம கம்பெனிக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் சார். அதனால தான் சொல்றேன், கையெழுத்து போடுங்க சார், ப்ளீஸ் சார். சார், எதுக்கு சார் இவ்ளோ யோசிக்கிறீங்க? ஆகாஷ் சார் உங்களை ஒன்னும் சொல்ல மாட்டார் சார். நீங்க இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா நான் ஆக வேண்டிய ப்ராசஸ சீக்கிரம் ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறமா நம்ம கம்பெனிக்கு பெரிய லாபம் கிடைக்கும் சார். நீங்க கையெழுத்து போடுறதுனால நம்ம கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்ல சார். அதனால தான் சொல்றேன், கையெழுத்து போடுங்க சார். என்ன பரத், ரொம்ப கம்பல் பண்றீங்க? சார், யோசிக்காதீங்க சார். எல்லாம் நம்ம கம்பெனியோட லாபத்துக்காக தான் சார். நீங்க இந்த கம்பெனியில பார்ட்னரா ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னி வரைக்கும் நீங்க ஒரு ஃபைல்ல கூட கையெழுத்து போடவே இல்லை சார். இது ரொம்ப முக்கியமான ஷேர் சார். முத நீங்க கையெழுத்து போட்டு நீங்களும் இந்த கம்பெனியோட பார்ட்னர் தான்னு ஆகாஷ் சாருக்கு நம்பிக்கை கொடுங்க சார். அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு சார். யோசிக்காதீங்க சார், புடிங்க சார், கையெழுத்து போடுங்க. இந்தாங்க. சரி, நீங்க ரொம்ப கம்பல் பண்றீங்க. நான் உங்களுக்காக கையெழுத்து போடுறேன். இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல சார்? ஒரு பிரச்சனையும் வராது சார். சீக்கிரம் சைன் பண்ணுங்க சார்.
சார் ரொம்ப டைம் எடுக்காதீங்க சார். ஆல்ரெடி நானும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டேன். ஆகாஷ் சாரும் பார்த்துட்டாரு. அப்புறம் என்ன சார், எதுக்கு சார் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? எல்லாம் சரியா தான் இருக்கு. கையெழுத்து போடுங்க சார். இந்தாங்க சார், புடிங்க சார், போடுங்க சார். சார் போடுங்க சார். சார் தைரியமா போடுங்க சார், ஒன்னும் ஆகாது சார், நான் பாத்துக்கிறேன். இதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராதுல்ல பரத்? சார் ஒரு ப்ராப்ளம் வராது சார், நான் இருக்கேன் சார். போடுங்க சார்.